சண்டே மத்தியானம் சுட சுட சாதம் கன்னியாகுமரி ஸ்டைல்ல கொஞ்சம் மீன் குழம்பு இல்ல கேட்கவே எச்சி ஊறுதுல கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. காஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. வெந்தயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. சின்ன வெங்காயத்தை லைட்டா அந்த ஆயில்ல வதக்குங்க. கொஞ்சோண்டு கார்லிக், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், கடைசியா கொஞ்சோண்டு தக்காளி, இது எல்லாத்தையும் லைட்டா வதக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே சேர்க்கிற இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இது 3 பொடியும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரட்டி விடுங்க. இந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஒரு மிக்சியில போட்டு மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இன்கிரீடியன்ஸ் அந்த கடாயில போடுங்க. கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க, நல்லா கரைச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியையும் நம்ம அரைச்ச மசாலாவோட சேருங்க. லைட்டா ஒரு கொதி விடுங்க. இந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்ச மீனை அதோட போட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விடுங்க. கரெக்டான அளவு உப்பு சேருங்க. உப்பு காரம்லாம் இங்கே செக் பண்ணிடுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெந்தய பவுடர், இதை மட்டும் போட்டு இறக்குங்க. கன்னியாகுமரி மீன் குழம்பு ரெடி.